Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரா டேஸ்டியா கேசரி செய்யலாம். கடாயை ஹீட் பண்ணி அதில் தாராளமாக நெய்யை ஊற்றி நெய் காஞ்சதுக்கப்புறம் உடச்சி வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஃப்ளேம் ஃபுல்லாக வைக்காமல் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த நெய்யோட நான் ஒரு கப்பு ரவாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டிக்கிட்டே இல்லாமல் எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப ஹீட்டாக வச்சா நம்மளோட ரவை கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த நெய் வந்துட்டு ரவையோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எங்கேயுமே கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரவையும் நமக்கு நெய்யும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணிங்கிற ரேஷியோவில் நம்ம இப்போது 3 கப்பு தண்ணியை ஆட் பண்ணி அந்த ரவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கீழேயும் அடி பிடிக்காது, மேலேயும் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கிண்ட பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா ரவை அப்சர்வ் ஆகி நமக்கு தண்ணி குறைஞ்சிட்டு ரவாவோட திக் மிக்சர் வர ஆரம்பிக்கும். ரவா திக்காக கீழே பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரவா திக்காகிற நேரத்தில் நம்ம கீழே பிடிச்சிக்கும். அதனால் கீழே பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு நல்லா இப்போது திக் மிக்சர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கானா போதும். கொண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எடுத்து விடுறதுக்காக உப்பையும் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ரவாவும் நல்லா குக் பண்ணி வந்துடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ரவா எடுத்துருக்கோமோ அதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக சர்க்கரையை நல்லா நம்ம ரவையோடு மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா கீழே அடியோடு மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சுகர் மெல்ட் ஆக நம்ம அப்படியே நல்லா ரவையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சர்க்கரை நம்ம கேசரி ரவையோட நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு சுகரோட 2-3 ஏலக்காவை சேர்த்து மிக்சியில் பவுடரை அரைச்சி அதோடு சேர்த்து நம்ம சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாம் செட் ஆகி வந்த உடனே நம்ம கேசரிக்கு தேவையான கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த மாதிரி கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே அளவு நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
ஸோ நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை பவுட்ரு பண்ணி போட விருப்பம் இல்லாதவங்க இது மாதிரி ஏலக்காவை உடச்சி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக சுட சுட ரவா கேசரி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.